ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நமக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லா டவுட்டுக்கான வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் வீடியோலுமே இருக்கும். சேம் டைம் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐவிஎஃப் கேர், ஆஃப்டர் ஐவிஎஃப் கேர் அந்த மாதிரிலாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுலேயுமே உங்கள் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் நார்மலாக எவ்வளோ இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு எண்டோமெட்ரியம் நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 mm கூட வந்து ஓகே தான். நிறைய பேர் 7 mm இருந்தாலும் ஐவிஎஃப் வந்து பண்ணுறாங்க. 8 mmலேருந்து 11 mm வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து நார்மலாகவே வந்து நீங்கள் ஐவிஎஃப் வந்து பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா அது எல்லாமே நார்மல். ஒரு 12க்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது கரு வச்சாலுமே வந்து அந்த கரு வந்து ஒட்டி வளருமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டு தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 8 mm, 9 mm, 10, 11 வந்து 12 வரைக்கும் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து ஐவிஎஃப் வந்து பண்ணுங்கள். அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 9, 10, 11, 12 வரைக்குமே இருக்கலாம். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் நாங்கள் வந்து ஐவிஎஃப் பண்ண போகிறோம். ஐவிஎஃப் பண்ணும் போது டாக்டர் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடியே இதுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். லேப்ரோஸ்கோப்பி வந்து நீங்கள் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருப்பீங்க. எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியிருப்பீங்க, நார்மல்னு வந்திருக்கும். மேபி சில டெஸ்ட் வந்து பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது பண்ணி பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா டியூப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி இருந்தால் லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போதே அதை வந்து சரி பண்ண முடியும்னா சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஐயுஐ ஐவிஎஃப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லேப்ரோஸ்கோப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐவிஎஃப் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து சக்ஸஸ் ரேட்டுமே அதிகமும் கூட. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துடுறோம் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, டியூப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் இல்லை ஐவிஎஃப் ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் வந்து ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐவிஎஃப்பும் பண்ணலாம். இல்லைனா நேச்சுரலாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் 3 to 6 month வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1 day ப்ரொசீஜர் தான். அது வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு அன்றைக்கே வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா வந்து நெக்ஸ்ட் டேவும் உங்களை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. நிறைய பேர் லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறீங்க. டாக்டர்ஸ்க்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பி வந்து சொல்லுவாங்க. இல்லை தேவைப்படலைன்னா சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து எனக்கு எதுவுமே இல்லை சிஸ்டர், எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குன்னா எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிட்டேன், எனக்கு லேப்ரோஸ்கோப்பி தேவை கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லலாம். எனக்கு லேப்ரோஸ்கோப்பி இல்லாமலே நீங்கள் வந்து எனக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுவுமே உங்கள் டாக்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. தேர்ட் என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் ஐவிஎஃப் வந்து எனக்கு வந்து வயிறு வந்து லைட்டாக வந்து வலிச்சிட்டே இருக்குது சிஸ்டர், திடீர்னு வலிக்கலை, இதனால வந்து எனக்கு இது ப்ரெக்னன்சி சிம்டமா இல்லை வந்து என்னன்னு என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க.
ஆஃப்டர் ஐவிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைட்டாக வந்து வயிறு வந்து இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு. அது தினமும் வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் வரலாம். அதுக்காக பயப்படாதீங்க. ரொம்ப ஹெவியாக வந்து உங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது சிஸ்டர், ரொம்ப ஹெவியாக வலிக்குது ஆஃப்டர் ஐவிஎஃப், பீரியட்ஸ் வர மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ வலி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து டாக்டரை வந்து பாருங்கள். ரொம்ப ஹெவி பெயின் வந்து கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட தான் சொல்லணும். அது வந்து எமர்ஜென்சியும் கூட. இல்லை சிஸ்டர் லைட்டாக தான் பெயின் வருது, திடீர்னு போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 4th கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து டேட்டாலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃபோனில் வந்து வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் அப்படிலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் டிவியுமே பார்க்கலாம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மொபைல் டேட்டாவை ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸுமே வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்காதீங்க அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்கிறது. ஏன்னா நிறைய நம்ம டேட்டா யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அதையுமே ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து ஒரு 1/2 hour யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக 24 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். வீடியோஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பாருங்கள். நைட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock தூங்குறதுக்கு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஸ்லீப் பேட்டர்னை கரெக்டாக வச்சுக்கிறீங்களோ அதுவுமே வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஐவிஎஃப்பில். ஸோ அதை மறக்காதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வந்து முழிச்சிருக்கீங்க 12 o'clock வரைக்கும். அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணவங்க 10 மணிக்குள்ளேயே வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிடுங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அந்த ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க. எனக்கு பிரியா 350 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அந்த ஐடியில் நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து டயட் சார்ட் கொடுக்குறேன். அதுவும் ஜஸ்ட் ₹50 என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.